Hello friends, actually பாத்தீங்கன்னா OnePlusல ஆல்ரெடி வந்து Y1 அப்படின்ற ஒரு சீரிஸ் இருக்கு. அதுல 3 ஆல்ரெடி டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. 30, 40, 43 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா Y1S EDGE அப்படின்னு சொல்லிட்டு 32 இன்ச் இருக்கு, 43 இன்ச் இருக்கு. இந்த ரெண்டு டிவில நம்ம கையில இருக்குது பாத்தீங்க அப்படின்னா 43 இன்ச் இருக்கு. இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, புதுசா வந்திருக்கு, டிவியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் டீடைலா அந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் சுகுமாரன் லவுடலி டெக் சேனல்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரண்ட்ல பாக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். OnePlus டிவி அப்படின்றத சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட் டிவி, ஓகே கூகுள், மோஸ்ட்லி வந்து OnePlus விட கூகுள் சம்மந்தமாக தான் நிறையா இருக்கு. அங்கே குரோம் காஸ்ட் இன்பில்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மாடல் வந்து Y1S EDGE அப்படின்றத கொடுத்துட்டு காமா இன்ஜின் கொடுத்துருக்காங்க, டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க, பெசன்லெஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் பிளே, OnePlus கனெக்ட் மொபைலில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கலாம். தட்டால் புட்டால்னு சவுண்டு வருது. ஸோ ஒரு பக்கம் வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டு வந்துட்டு. நெக்ஸ்ட் ஒரு கவருக்குள்ளே நிறையா விஷயம் கிடக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டிவி தான் கொடுத்துருக்காங்க. வாடா ரசா வாடா, வெளியில் வாடா அப்படின்னு. ஓகே, ஸோ பாக்ஸ்குள்ளே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அண்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டுக்கான பேட்டரியும் வருது, அண்டு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கேபிள் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அண்ட் அவங்களோட ரெட் கார்டு கிளப்புக்கான அந்த கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்துட்டு. ஸோ நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னே இல்லை, பிராண்ட்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு. ஒரு வழியாக ஸ்டாண்டை மாட்டிட்டேன், ஆனால் செம டைட்டு, கையெல்லாம் வலிக்கிற அளவுக்கு இருக்குது. குறிப்பாக நம்மளோட அந்த ஸ்டிக்கர் பிக்கிற தருணம் வந்துருச்சு. தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்லாம் ஃபஸ்ட்டு பிக்சர்லாம். டிஸ்பிளே ஃபுல்லாக ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு எனக்கு. ஏ 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரையும் பிக்சர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். இந்த இடத்துலாம் சன் டிவியா ராஜ் டிவியாலாம் வரும்ல. ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்க்ரீன் கார்டு வந்து ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க. நான் கூட இல்லை அப்படின்னு நினச்சேன், பக்காவாக ஒட்டியிருக்காங்க. இதை பிரிக்க தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட MT9216 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் மாலி G31 MP2 கிராஃபிக்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 43 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5ல ரன் ஆகுது. அண்ட் பேண்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது 24 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் OS அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் பிளே 2.0 ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டும், லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா USB பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கு 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. கேபிள் டிவி கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கான அந்த RF போர்ட் கொடுத்துருக்காங்க. AV இன்புட் கொடுக்கறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் போர்ட்டில் வந்து ஆர்க் சப்போர்ட்டோட இருக்கு. உங்களோட சவுண்ட் பார் இதெல்லாம் மாட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லேன் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோக்கான ஆப்டிக்கல் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஸ்டாண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து பெசல்ஸ் இருக்கிற ஃபீலே இல்லை. நார்மல் மானிட்டரில் இருக்க பெசல்ஸை விட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மெலிசான பெசல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும் மெட்டாலிக் ஃபினிஷில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஃபீல் இருக்குது. அதில் OnePlusக்கான லோகோவும் போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் எனக்கு ரொம்ப முக்கியம், பெசல்ஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான டிவியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 43 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10 HDR10+ சப்போர்ட் HLV ஃபார்மேட்டில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டால்பி விஷன் இந்த மாதிரி எந்த ஒரு
கலர் சப்போர்ட்டுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இவங்களோட ஏஐ பவர்டு விஷன்ஸ் வித் காமா இன்ஜின் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு பிக்சர் இன்ஜின்லேயே வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு வைப்ரண்டான கலர், நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்சில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்னோட குயிக் ரிவ்யூவில் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீவிங் ஆங்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா 178 டிகிரி வீவிங் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வியூவும் கிடைக்குது. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ எஃபெக்டோட 24 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சவுண்ட் பார்லாம் வாங்குறீங்க அப்படின்னும் போது இந்த டிவி வாங்கியிருந்தீங்கன்னா டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட வாங்கிக்கோங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் டேரெக்டாக கேட்டு பார்த்ததுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24 வாட்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட் சவுண்ட் அவுட்புட் தான். ஸோ ஒரு நார்மலான ஹால் இருக்குது அப்படின்னும் போது ஃபுல்லாகவே நல்லா கவர் ஆகுது. பேஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ டிவியோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா Android 11 பேஸ் பண்ணி இவங்களோட ஓன் ஸ்கின் ஆக்சிஜன் ப்ளே 2.0 ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக Android TV OS மூலியமாக ரன் பண்ணலாம், இல்லை இவங்களோட ஸ்கின் யூஸ் பண்ணியுமே வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பெருசாக எங்கேயும் லேக் இருக்கிற ஃபீல் வந்து இல்லை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் OnePlus டிவைசஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் OnePlus டிவியும் வச்சுட்டு OnePlus இயர்பட்ஸும் நீங்கள் வாங்கிருக்கீங்க அப்படின்னும் போது டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணாலே கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்குது. ஒன்ஸ் கனெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு சாங்கை பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுற எல்லா கண்ட்ரோலுமே இயர்பட்ஸ் மூலியமாகவே பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸில் வியர் டிடெக்ஷன் இருக்குது அப்படின்னாலுமே காதில் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து பாஸ் ஆயிரும். திருப்பி வியர் பண்ணீங்க அப்படின்னா ப்ளே ஆகிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus வாட்ச் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வாட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வாட்ச் மூலியமாகவே நீங்கள் டோட்டலாக எல்லா கண்ட்ரோலும் ஒரு ரிமோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது, ஹோம் பட்டன் போகிறது, மெனு போகிறது, செட்டிங்ஸ் போகிறது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த வாட்ச் வியர் பண்ணிட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போஸ் தூக்கம் வந்துருதுன்னு சொல்லி தூங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் ட்ராக் பண்ணிட்டு டிவியை வந்து ஆஃப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான சூப்பர் ஃபீச்சர் கூட இருக்குது. நீங்கள் எந்த மொபைல் வச்சிருந்தாலும் சரி OnePlus கனெக்ட் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக மொபைல் மூலியமாகவே வந்துட்டு டிவியை கண்ட்ரோல் பண்ணுறது, ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே மொபைல் மூலியமாகவும் வந்துட்டு ரிமோட்டுக்கு ஈக்குவலாக வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். IR வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயே டேரெக்டாக மைக்கும் கொடுத்துருக்கனால நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலுமே வந்து பண்ணிக்க முடியும் கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம் இருக்கும். இந்த தாட்டி நான் பார்க்குறேன் டிஸ்னி ஹாட் ஸ்டாருமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதுலையும் நோட் பண்ணல, இதுக்கப்புறம் நிறைய இதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்ஸ் மோடு கண்டிப்பாக டிவி குழந்தைங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் டிவி பார்க்கலாம், டைமர் செட் பண்ணுறது, பாஸ்வேர்டு செட் பண்ணுறது, அண்ட் ஐ ப்ரொடெக்ஷனுக்காக, அந்த ஐ கம்ஃபர்ட்டுக்காக வந்துட்டு மோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிட்ஸ் மோடு, கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா ஒன் கிளிக் க்ளீன் அப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா பேக்ரவுண்டில் ஆப்ஸ்லாம் ரன் ஆனது அப்படின்னாலுமே ஈஸியாக வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். இன்பில்ட் குரோம் கேஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து யூடியூப் வந்து இங்கேருந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அண்ட் டேரெக்டாக உங்களோட மொபைலே வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நிறைய கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். நார்மல் கேம் தான் ப்ளே பண்ண முடியும். 1 GB தான் ரேம் இருக்குது. அதுக்கு மேலே ரொம்ப ஹை கிராஃபிக்ஸில் நீங்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இதில் ஓவராலாக இந்த ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதோட டிஸ்பிளே, நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதோட டிசைன் வந்து நல்ல ஒரு பெசல்லெஸ் டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி தான் ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. 24 வாட்ஸ் அவுட்புட்டில் நல்ல ஒரு பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி தான் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ப்ரைஸுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்தேன், இப்போ தான் ப்ரைஸ் வந்தது. ஸோ ப்ரைஸையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண இந்த எட்ஜ் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 43 இன்ச் வந்து 28,000 ப்ரைஸும், 32 இன்ச் வந்துட்டு 17,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்களோட டேரக்ட் OnePlus வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஆன்லைன் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 32 இன்ச் வந்து 16,500 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய Y1 சீரிஸில் வந்துட்டு 20 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து இந்த எட்ஜ் சீரிஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கிடைக்கிறதுல பார்த்தா 24 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த எட்ஜில் மட்டும் TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேட் இது வந்துட்டு. ஸோ ஐ கம்ஃபர்ட்டுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.